பாடல் படிக்கலாமா? சடே சுடா பா டூ கா டூ சடே குடா கா சுடா கு உடே மாடா கா ஜுடா ஹூ சுடே கடா கா டு கா டு சடே சுடா கா சுட்டா கு. அப்படியே டக்குன்னு பாடினேன், புரியுது? என்ன பாட போகிறோன்னு தெரியாது, ஆன் தி ஸ்பாட்டில் பாடினது. சடேக்கு சூட்டா சூ காட்டு டகேட்டி காட்டா குக்காட்டு படே மனா காத்தா காட்டு தக்காட்டி கோ மா காட்டு படே படா ஆ பா பாக்கே லகோசி கா மா காசே कसो किसा सा का कासी कलो मिला का कल काल का कलो किला का कल लल्ला कलो किला का कल 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 कमा का कल का कर्कुरा का रक्कारा रबारी रा पार पारा रबोरी बाबा रप्पारा रबोरी बारा बप्पारा अबरो बिरा बप्पारा बरो बिरा बप्पारा बरो मिरा मारम मारा रमोरी रामारम मारा रगोरी गाना गंगांगा गंगांगा गोंगांगा गगो मिगांगा गंगांगा गगो गिमांगा गंगांगा गनो मीना गा दंगन्ना गनो किता ना गंगंगा बगो पिना का बंगंगा बगो पिना का बंगंगा तनो किता ता दंगंगा बनो किता ता பங்கங்கா. இப்போ 2040க்கு அப்புறம் வரப்போதில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இது தற்போதுள்ள இயந்திர அறிவியலோ 2040க்குள்ளே படிப்படியாக அழிய ஆரம்பிச்சிடும். 2040க்கு அப்புறம் அல்லது 40க்கு உள்ள கூட அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை உருவாகும். நான் ஒரு ஊரை வடிவமைச்சிருக்கேன், அதாவது அந்த ஊர் தான் உலகம் முழுக்கும் அமைக்கப்பட வேண்டும். அப்போ அதுதான் மிகச்சரியான ஒரு உலகம். அப்போ அந்த வரைபடத்தில் நான் ஒரு ஊரை வடிவமைச்சிருக்கேன்ல, அந்த வரைபடத்தில் ஒவ்வொரு 30 தெருக்கள் உள்ளது, 300 வீடுகள் 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர். 10 கூட்டு குடும்பங்கள் 10 குடும்பங்கள் கொண்டது ஒரு தெரு, 30 தெருக்கள் கொண்டது ஒரு ஊர். ஒவ்வொரு தெருவுலையும் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போது ஒவ்வொரு தெருவுலையும் அங்கே கலை பூங்கான்னு ஒன்று இருக்கும். அந்த கலை பூங்காவுக்கு 2 ஏக்கர் அந்த கலை பூங்காவின் அளவு ஒவ்வொரு தெருவுலையும். விளையாடுவதற்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக 2 ஏக்கர் நிலம், ஆண்களுக்கு தனியாக 2 ஏக்கர் நிலம் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானம். ஏன்னா விளையாட்டு ஆணும் பெண்ணும் தனியாக தான் விளையாடணும். அது மாதிரி கலை பூங்கா இருக்குது பாருங்கள், அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த முயற்சியில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வெளிப்படுத்தலாம். அப்போ அந்த மாதிரி கலை பூங்காவுக்கு அது சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எல்லோரும் கலை பூங்காவுக்கு வந்துடணும். இந்த பள்ளிக்கூடம் மாதிரி தான். பள்ளிக்கூடத்தில் எப்படி இந்த பாட வேலை பிரித்து முதல் பாட வேலை, 2வது பாட வேலை அப்படிங்கிறாங்கள, அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஊர் அப்படி இருக்குன்னா அங்கே ஒரு 4-5 பாட வேலை, 5 பாட வேலை, 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் கலை பாட வேலை, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான நேரம். அப்படின்னா அந்த தெருவில் உள்ளவங்க, ஒரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு தெருவில் உள்ளவங்களும் ஒவ்வொரு தெருவிலையும் கலை பூங்காக்கள் இருக்கும். அந்த கலை பூங்காவுக்கு வந்துடணும். ஒரு தெருவில் உள்ளவங்க அந்தந்த தெருவில் உள்ளவங்க அந்தந்த தெருவில் உள்ள கலை பூங்காவுக்கு விட வேண்டும். தங்களுடைய கலை திறமைகளை காட்ட வேண்டும். அங்கே வெறும் கலை திறமை தான் காட்டணும். அங்கே உட்காந்துட்டு காதலிக்கிறதோ வேறு ஏதாவது சம்மந்தமெல்லாம் பேசுகிறதோ, அந்த கலை பூங்கான்னா அந்த கலைக்கு சம்மந்தமான விஷயங்களை தான் பேசணும். கவிதை எழுதணும், ஆளுக்கு ஒரு பாட்டு படிக்கணும். எல்லோரும் வரிசையாக கிடையாது, மேடை கட்டிலாம் கிடையாது. உனக்கு பிடிச்சவங்களோட நீ கும்பலாக உட்காந்துக்கணும். உனக்கு பிடிச்சவங்க ஒரு 5 பேராக உட்காந்துக்க வேண்டியதான். உனக்கு பிடிக்காதவங்களோடலாம் நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேடெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது, தரையில் தான். அது ஒரு தரையில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ணணும், ஒரு ஓவியம் வரையணும். இது ஒரு நடைமுறை. அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவியம் வரையணும், ஒரு சிற்பம் செய்ய வேண்டும், அப்புறம் ஒரு பாட்டு பாடணும், ஒரு கவிதை எழுதணும், ஒரு கதை சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்சமானவங்க ஒரு 10 பேரோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி அவங்க தங்களுடைய கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். இப்போ ஒரு பாட்டு பாடுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். சும்மா 5 நிமிஷத்தில் ஒரு பாட்டு, உடனே ஆன் தி ஸ்பாட்டில் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேராக பிடிச்சவங்களோட ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லி முடிச்சிடணும். 5 நிமிஷத்தில் ஒரு பாட்டு, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஓவியம், 5 நிமிஷத்தில் ஒரு கவிதை எழுதி காட்டணும். இது ஒரு தினசரி நடைமுறை. ஒரு சிற்பம் செய்யணும். இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு சிற்பம் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு நடனம் ஆடுவது, இது போன்ற கலை படைப்பு திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த கலை பூங்கா. அதற்கான நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு நேரம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இது தினசரி வழக்கம்.
சனி ஞாயிறு விடுமுறை. சனி ஞாயிறு நீ இதை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லலை. விருப்பம் இருந்தால் நீ பண்ணலாம், விருப்பம் இருந்தால் படம் வரையலாம், கதை சொல்லலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் சனி ஞாயிறு வந்து இந்த மாதிரி பாட வேலை எல்லோரும் கரெக்டாக வந்துடணும். மாலை 5 மணிக்கு 6 மணி வரைக்கும் இங்கே கலைப்பூங்காவுக்கு வந்துடணும், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விளையாட்டு மைதானத்தில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனி ஞாயிறு லீவில் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் 5 நாட்களும் நீங்கள் இந்த இதை வந்து ஒரு பாட வேலை போன்று எல்லோரும் ஒன்றா கூடி உட்காந்து இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான மகிழ்ச்சியான வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் விளையாடணும் அப்படின்னா விளையாடுவதற்கு ஆட்கள் தேவை. ஒருத்தர் விளையாட போயிடுவார், ஒருத்தர் வந்து தூங்க போயிடுவார், ஒருத்தர் வீட்டிலே உட்காந்துருப்பார். அப்படின்னா விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஆட்களே கிடைக்காது. இப்போ விளையாடவே மாட்டீங்க. எல்லோரும் விளையாடணும் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் மாதிரி தான் ஒரு பாட வேலை. ஒரு மணி அடித்தா போதும், 4 மணிக்கு மணி அடித்தா எல்லோரும் விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். அந்த தெருவில் உள்ளவங்க எல்லோரும் விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். அது மாதிரி 5 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க, 5 மணிக்கு மணி அடித்தா கலைப்பூங்காவுக்கு போயிடணும். அந்த மாதிரி எல்லாமே வந்து அப்புறம் வந்து இடைவேளையெல்லாம் விடுவாங்க. இந்த மாதிரி மணி அடித்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் அது இருக்கும். அதுக்காக ரொம்ப அது பள்ளிக்கூடம்னா கஷ்டமான பாடங்கள்லாம் படிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்வில். இதெல்லாம் அப்படி கிடையாது. நீ விளையாடணும், என்ன வேணாலும் விளையாடிட்டு போ. போட்டியெல்லாம் உனக்கு வைக்க மாட்டாங்க. நீ உனக்குள்ளே போட்டி வச்சுக்கணும். போட்டி வச்சு பரிசு கொடுக்குற வேலைலாம் கிடையாது. அது பயிற்சி கொடுத்து விளையாட்டு வீரர்களாக தேர்ந்தெடுத்து அப்படியெல்லாம் கிடையாது. நீ விளையாடணும், அவ்வளோதான். என்ன வேணாலும் விளையாடு, உட்காந்து பல்லாங்குழி விளையாடு, ஆடுபுள்ளி விளையாடு, என்ன வேணாலும் விளையாடு. ஆனால் விளையாடணும், வேறு எதுவும் செய்யக்கூடாது அந்த நேரத்தில். அதுமாதிரி ஒரு கலைப்பூங்காவுக்கு வந்துட்டால் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அதுமாதிரி காதல் பூங்கான்னு ஒன்று இருக்குது. காதல் பூங்காவுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. மதியம் வந்து ஒரு 3 to 4ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த தெருவில் உள்ள காதலர்கள், திருமணமானவர்கள் எல்லோரும் இந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். இப்போ ஒரு தெருவில் மொத்தமே வந்து 90 பேர் தான் இருப்பாங்க. ஒரு தெருவில் ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர்னால் 10 கூட்டு குடும்பம் ஒரு தெருவில் இருக்கும். அப்படின்னா 160 பேர் இருக்காங்க. 90 பேர்னு தப்பாக சொல்லிட்டேன், 160 பேர் இருக்காங்க. அப்போ 160 பேருக்கும் 160 பேரில் எத்தனை ஜோடி இருப்பாங்க, எத்தனை காதல் ஜோடி இருப்பாங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே எல்லாருமே கண்டிப்பாக காதலிக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஜோடியாக தான் இருக்கும், தனியாக இருக்கக்கூடாது. எந்த வயசுலையும் யாரும் தனியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு தெருவில் இப்போ 160 பேர் இருக்காங்கன்னா ஒரு 16 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேரும் ஜோடியாக தான் இருப்பாங்க. ஜோடியாக தான் இருக்கணும், தனியாலாம் வாழக்கூடாது. அதனால் வந்து ஜோடியாக தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு 18 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க அந்த தெருவில்? ஒரு 100 பேர். அப்படின்னா 50 ஜோடி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு தெருவுலேயும் 50 ஜோடி. அப்போ 50 குடிசைகள் கொண்ட ஒரு காதல் பூங்கா ஒவ்வொரு தெருவுலேயும் இருக்கும். அந்த காதல் பூங்காவுக்கு மதியம் ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க. எல்லோரும் அங்கே வந்துடணும். 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு. ஏன்னா 4 மணிக்கு விளையாடுவதற்கான பெல்லு, 3 மணிக்கு இந்த காதல் பூங்காவுக்கான பெல்லு. அது வந்து டைம் வேணால் நம்ம அதுக்கு அந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியது, அவங்க மாற்றிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் அங்கே இருக்குது. 3 மணிக்கு அங்கே காதல் பூங்காவுக்கு வந்துடணும். காதல் பூங்காவுக்கு காதல் ஜோடிகள், திருமணமானவர்கள் எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு குடிசையை தேர்ந்தெடுத்து உள்ளே போயிட்டு காதலிக்க வேண்டும், காதல் பண்ண வேண்டும், காம உறவுகளில் ஈடுபட வேண்டும். வெளிப்படையாக இல்லை, அது ஒவ்வொருத்தரும் குடிசை கொடுத்துருவோம், குடிசைக்குள்ளே போயிடணும். அங்கே போனால் காதலர்கள் மட்டும்தான் பேசிக்கணும் தவிர இன்னொருத்தரோட பேசிக்கக்கூடாது. இன்னொரு காதலி கூடவோ இன்னொருத்தருடைய காதலன் கூடவோ பேசக்கூடாது. அவங்கள பார்ப்பதையும் தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா அது ஒரு சண்டையை உருவாக்கிறோம். அதனால் ஏன்னா அது காதல் பூங்கா அப்படிங்கும்போது உன்னுடைய கவனம், ஒரு காதலனுடைய கவனம் காதலி மீது, தனது காதலி மீதும், ஒரு காதலியோட கவனம் தனது காதலன் மீது தான் இருக்குமே தவிர மற்ற காதலர்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட போய் பேசணுன்னு நினைக்கக்கூடாது. பேசினா அது சண்டையில் முடியும். காதல் பூங்கா என்பது கலவர பூங்காவாக மாறிவிடும். இப்படி ஒரு நடைமுறை வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அங்கே வந்து இப்போ கலைப்பூங்கான்னு நான் சொல்கிறேன்ல, கலைப்பூங்காவுக்கு போயிட்டால் அங்கே போய் பாட்டு பாடணும், ஓவியம் வரையணும், டான்ஸ் ஆடணும், இசைக்கணும். அந்த கலை சம்மந்தமான வேலைகளை மட்டும்தான் அங்கே பண்ணணும். அதுமாதிரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு மட்டும்தான் அங்கே பண்ணணும். அதுமாதிரி விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போனால் அங்கே பகிர்ந்து உண்ணக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் சொல்லணும், தொடக்கூடாது, வாடா போடான்லாம் பேசக்கூடாது. ஏன்னா விளையாட்டுன்னு வரும்போது அங்கே வெற்றி மட்டும்தான் முக்கியமே தவிர அங்கே உறவு முறைக்கு இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே அண்ணன் தம்பி அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. விளையாட்டில் வெற்றி மட்டும்தான், வெற்றி தான் இலக்கு. அப்படி இருக்கும்போது விளையாட்டில் ஒருத்தர் தொடக்கூடாது. அதன் மூலம் அந்த விளையாட்டு ஆபத்தில்லாததாக மாறும். ஒருத்தர் தொடுறது, பிடிக்கிறது, தொங்குறது, தாண்டுறது, இந்த மாதிரிலாம் விளையாண்டாக்கா விளையாட்டில் காலில் கீழே அடிபடும், கை காலில். அங்கெல்லாம் மருத்துவமனை கிடையாது. அப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். அதனால் உடம்பை பத்திரமா பாதுகாத்துக்கணும். நம்முடைய பாதுகாப்பு தான் அங்கே முதற்கணும். ஆக இந்த மாதிரியே நடைமுறைகள் கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கலைப்பூங்காவில் போயிட்டு அவங்க பாட்டு பாடுவாங்க. தினமும் ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு பாடினாலே போதுமானது. அது மாதிரி ஒரு பாட்டு, ஒரு ஓவியம், ஒரு கவிதை, ஒரு கதை சொன்னால் போதுமானது, ஒரு சிற்பம் செய்தால் போதுமானது. ஒரு புதிய எழுத்துக்களை உருவாக்க வேண்டும். அதற்கு பெயர் எழுத்துக்கலை. இந்த மாதிரி உருவாக்கி அவர்கள் வந்து அந்த படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு கட்டாயமான ஒரு நடைமுறை. வாரத்தில் 5 நாட்கள்
சனி ஞாயிறு விடுமுறை விடப்போகிறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது உன்னுடைய விருப்பம். நீ பண்ணலாம், பண்ணாட்டி போகலாம். ஒன்று கட்டாயம் கிடையாது. நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணணும்னு ஒன்று யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இந்த மாதிரி ஒரு பாட்டு. சடா குடா காலகட்டா கடுகடா கடங்கண்டா தடாக்னா காதங்கண்டா, இந்த மாதிரி தான் பாடுவாங்க. இந்த மாதிரியான பாட்டுகள் தான் புரியாத பாடல்கள். இப்போ பாட்டுன்னா புரியக்கூடாது. இந்த உலகத்தை மறந்துடணும். நம்ம எதையோ மனசில் வச்சு எதையோ சொல்ல விரும்புகிறது அந்த வேலையே அங்கே கிடையாது. டகாட்டிக்கா கா பக்கட்டா பட்டாக்கிட்டா கா பக்கட்டா படோக்கிடா கா பக்கட்டா டடோங்கிடா காதங்கண்டா மடாமினாண்டா மண்டண்டா படோபித்தாடா கந்தண்டா கடோத்தி காடா கங்கத்தா சகாச்சிக்கா ஜங்கச்சா பச்சோப்பிலாச்சா பஞ்சக்கா ஜகோத்தி காக்கா லக்கச்சா பச்சாக்கி சாக்கா சக்கச்சா சகோச்சிக்காக்கா சக்கச்சா கச்சோத்திராரா கச்சோத்திராரா கச்சிராரா கச்சோத்திராரா பச்சோத்திராரா பச்சத்தா பச்சோத்திராரா பச்சத்தா படோபித்தாரா கத்தரா படோபித்தாரா கத்தட்டா தக்கோட்டி மாக்கா லக்கச்சா கச்சோட்டி காச்சா கக்கச்சா பச்சோட்டி காக்கா பச்சக்கா சக்கோட்டி காக்கா சக்கச்சா சக்கோட்டி காக்கா சக்கச்சா பச்சோட்டி காத்தா பச்சக்கா சகோத்தி காக்கா மக்கச்சா சிக்கோத்தி காச்சா சிக்கச்சா மக்கோத்தி லாக்கா லக்கச்சா கிச்சோத்தி காக்கா கிக்கச்சா. சின்ன வயசுலலாம் எப்படி தான் இந்த இசையமைப்பாளர்கள் புதிய புதிய பாட்டுகளை எப்படி தான் உருவாக்குறாங்களோ அப்படின்லாம் ரொம்ப குழம்பியிருப்போம். என்ன மாதிரி மக்கள் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் ஒரு கோபம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவாக தான் ஒரு மனித பாடலையே கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு குழப்பம் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஏன் அதெல்லாம் நம்மளால் பாட முடியாதா? ஏன் அவங்க தான் பாடணுமா? அவங்கள தான் நம்ம எதிர்பார்த்து கிடக்கணுமா? அவங்க என்ன பெரிய இவங்களா அப்படின்லாம் அந்த கேள்விகள் இருக்குது பாருங்கள். அந்த கேள்விகளுக்கு என்னுடைய கேள்வி எந்த அளவுக்கு ஒரு ஆழமானதும் ஒரு அர்த்தமுடையதும் ஒரு வீரியமான ஒரு கேள்வி, ஒரு பயங்கரமான கேள்வி. அந்த கேள்விக்கு கிடைத்த, அதாவது இந்த ஒட்டுமொத்த மனுஷங்களுக்கு சார்பாக நான் ஒரு கேள்வி, என்னுடைய கேள்விக்கு அவ்வளோ அடர்த்தி, என்னுடைய கேள்வியின் அடர்த்தி, என்னுடைய கோபத்தின் அடர்த்தி என்பது இந்த உலகத்துக்கே ஒரு மனித பாடலை கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்னுடைய கோபத்தின் அடர்த்தி இருந்திருக்குது. ரொம்ப வலிமையான ஒரு கோபம். அப்போ தான் இந்த கலைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன், மனித கலைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள். அதொக்கிசா காலக்கச்சா சகோத்தி காக்கா மக்கச்சா பச்சோக்கிதா கா பக்கச்சா லகோச்சிகா தாரக்கச்சா சகோத்திகா ரமக்கட்டா கட்டோப்பிகா தாட்டக்கட்டா சிட்டோக்கிதா கா லுக்கட்டா மட்டோக்கிதா டா மக்கட்டா. பாட்டு பாடும்போது டான்ஸ் ஆடாதீங்க. ஏன்னா பாட்டுக்கும் டான்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இசைக்கும் டான்ஸுக்கு தான் சம்மந்தம், இசைக்கும் நடனத்துக்கு தான் சம்மந்தம். பாட்டு போடும்போது நடனம் ஆடாதீர்கள். ஏனென்றால் பாட்டு சிறப்பாக வராது. பாட்டில் தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். நீங்கள் நடனம் ஆடிட்டே பாட்டு பாடினீங்கன்னா உங்களுடைய அந்த மன ஒருமைப்பாடு, பாட்டு பாடுவதற்கான பாடல் என்பது சிறப்பாக வராது. பாட்டுக்கும் நடனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இசைக்கும் நடனத்துக்கு தான் சம்மந்தம். நடனத்துக்கு தேவை இசை தானே ஒழிய பாட்டு தேவையில்லை. பாட்டு பாடும்போது அமைதியாக பாடுங்க. அதாவது ரொம்ப தலையை அசைச்சிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடாதீங்க. அது தவறான பிழையான ஒரு அணுகுமுறை. அது தேவையில்லை. தனித்தனியாக ஒரு பாட்டாக அதை சிறப்பாக பாடணும்னு நினைக்கணும். அதில் கற்பனை வளம், நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். புதிய அந்த கற்பனை வளம் எப்படி அடுத்தடுத்த வரி, எப்படி ராகத்தை வேறு மாதிரியாக அதை மாற்ற முடியுமா, வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியுமா, அந்த ராகத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணி ஒரு புது முயற்சியை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி அப்படி நமக்கு நிறைய வேலைகள் ஒரு பாடல் பாடும்போது இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ டான்ஸ் ஆடுறதும் போது டான்ஸில் அது கவனம் போயிடும். பாதி கவனம் டான்ஸில் போயிடும், பாதி கவனம் தான் பாட்டில் இருக்கும். அப்போ அந்த பாட்டு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ டான்ஸ் ஆகிட்டே பாடும்போது அந்த அசைவுகள் கூட ரொம்ப அடிபடும். அதனால் எப்போவுமே டான்ஸ் ஆடிட்டு பாடாதீங்க. எவ்வளோ பெரிய பெரிய பாடகர்கள்லாம் நின்றுக்கிட்டே பாடியிருக்காங்க. யாரும் டான்ஸ் ஆகிட்டுலாம் பாடுறத பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? டான்ஸ் ஆகிட்டுலாம் பெருசாக பாட மாட்டாங்க. நம்ம எஸ்பிபி பாலசுப்ரமணியம் எல்லாம் பாருங்கள், சவுந்தரராஜன் எல்லாம் பாருங்கள், அவங்களெல்லாம் பாருங்கள், அமைதியாக நின்று தான் பாடுவாங்க. அதனால் அப்போ தான் அந்த பாடல் அதனால தான் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு தெரியும் அந்த பாடலில் அவ்வளோ கவனமாக இருக்கணும். சும்மா ஆடிட்டு பாடினா அந்த பாட்டில் உள்ள அந்த நெளிவு சுழிவெல்லாம் ரொம்ப தடைபடும். அதனால்
सकोटिका मामकच्चा तकोटिपा कालकच्चा कचोति सा कच्चक्का कतोचिका सा कच्चक्का शकोतिमा रापकच्चा कचोतिका रकच्चा लिकोसिमा का लिकच्चा कुचोतिका सा किच्चक्का सपाचिला ला पच्चा पचोतिला ला पच्चप्पा पाजुगिला कुची मा गुचिको मा लुकुचो तीचो पचिके माचो पाचिकी लूचो मच्चक्का मचौतिलाजो लुच्चच्चा के चुती से माचु पीछे कचुतिनी नाऊची कचुताचु मजूतिकी माबिग लजुकातु इचितो माचिप लुचितो आचिप लचिमालीचे कुच्चच्चा याचुमो राचुमो ఈచిమో ఇచ్చమ్మా పీచునోమి లూచికోసి కసుతో కాచి కచ్చప్పా ఏచుమోని ఇనుచోపి మే లచుతాలేచో ఇచ్చచ్చా अजुका बीचे मच्चच्चा मजुकालीचे कच्चच्चा लसुताली से उच्चच्चा ఈ చుమలీచే కాచుమలాచి అచుతో మాచి పాచువే లచుతోలీచే కచుతో మాచే కజుకో నాచే కచ్చక్కా కజుకో నాచే కచ్చక్కా இந்த மாதிரி சுதந்திரமாக பாட வேண்டியதாங்க. எப்படியோ ஒரு பாட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்கள், புதுசாக ஒரு பாடல் அந்த சினிமா பாடல் மாதிரியே வருது பாருங்கள். சரி வேறு அந்த மாதிரி எதாவது புதுசாக பண்ணணுன்னு நினைக்கும் போது நமக்கு புதுசாக வரும். அந்த அளவுக்கு பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பாட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதனால் புது புது முயற்சிகளுக்கு அங்கே வந்து புது புது நீச்சல்களை அடிப்பதற்கு, அந்த புதுமை நீச்சல்களை அடிப்பதற்கு அங்கே ஏராளமான இடம் இருக்குது. போய் கடலில் குதித்து புதுமை நீச்சலை அடித்து புது புது பாடல்களை படித்து பாடி சந்தோஷமாக இருங்க.